ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெடோட Q2 ரிசல்ட்ஸ் தான் நான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் இந்த குவார்ட்டரில் எவ்வளோ வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஓலா வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 98,619 வண்டிகளை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 Q2ல பார்த்தீங்கன்னா வெறும் 52,666 டூ வீலர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது. இதே போன குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 68,192 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களோட சேல்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது. இதே அவங்களோட செல் மேனுஃபேக்சரிங் யூனிட் பிஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோடது வந்துட்டு கிட்டத்தட்ட போன குவார்ட்டரில் 11,744 யூனிட்ஸ் வந்து செல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 38,080 யூனிட்ஸ் செல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட செல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இப்போ இவங்களோட ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ போன செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 1,214 கோடியாக இருந்திருக்கு. இதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 688 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூங்கிறது வந்து கிட்டத்தட்ட 43 to 45% வந்து டவுன் ஆயிருக்கு. இதே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 480 கோடியாக இருந்திருக்கு. பட் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 258 கோடின்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ்லேயே வந்துட்டு ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டிலேருந்து சொன்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இவங்களோட ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த குவார்ட்டரில் தான் வந்து 2 கோடின்னு சொல்லி பாசிட்டிவ் நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா -46 கோடி -457 கோடின்னு சொல்லி எப்பயுமே வந்து எபிட்டாங்கிறது வந்துட்டு மைனஸில் தான் இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் தான் வந்து ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 2 கோடின்னு சொல்லி பாசிட்டிவான நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 0.3% சொல்லி பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த எபிட்டா மார்ஜின் மட்டும்தான் வந்து இந்த குவார்ட்டர் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸில் ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு செப்டம்பர் குவார்ட்டரில் 347 கோடி வந்து நஷ்டம் பண்ணியிருக்காங்க. இதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 233 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டர்லேயே அவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த லாஸுங்கிற வந்துட்டு இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நேரோ டவுன் ஆயிருக்கு. அடுத்து இவங்களோட செல் செக்மெண்ட்டோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஸோ இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செல் செக்மெண்ட்லேருந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது வந்துட்டு 4 கோடியாக இருந்திருக்கு. இது வந்து இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 52 கோடியாக இருந்திருக்கு. இதே வந்துட்டு இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது சென்ற செப்டம்பர் குவார்ட்டரில் வந்துட்டு 18 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இவங்களுக்கு செல் செக்மெண்ட் பிஸ்னஸில் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா செல் பிஸ்னஸோட எபிட்டா மார்ஜினும் நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி எபிட்டாவும் நெகட்டிவாக இருக்குது. ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 79 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க செல் செக்மெண்ட் பிஸ்னஸ்லேருந்து ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இதே சென்ற ஆண்டு செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸுக்கு வந்து 49 கோடியாக இருந்திருக்கு. ஸோ லாஸுக்கு வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. இப்போ கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸ் பார்த்தலாம். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸுங்கிறது ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் அண்ட் செல் செக்மெண்ட்டை கம்பைன் பண்ண ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் தான் இது. ஸோ இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 690 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதே சென்ற ஆண்டு செப்டம்பர் குவார்ட்டரில் 1,214 கோடி. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 40 to 45% வந்து டவுன் ஆயிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸில் பார்க்கும்போது இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 416 கோடியாக இருந்திருக்கு. இதே சென்ற செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 604 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதே கன்சாலிடேட்டட் எபிட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. எபிட்டா மார்ஜினும் நெகட்டிவில் இருக்குது. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 418 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இதே சென்ற ஆண்டு செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 415 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸுங்கிறது வந்துட்டு இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் கம்மியாக இருக்குது. ஸோ எட் அகைன் இவங்க ஒரு மோசமான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டர்லையோ. இந்த கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட்டுக்கு வர மாதிரியான அறிகுறி எதுவுமே தெரியல. ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட டூ வீலர் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்கிறது வந்து குவார்ட்டரில் டவுன் ஆயிருக்கு. இந்த நியூஸ் காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட ஷேர் ப்ரைஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஐ திங்க் இந்த ஷேர் வந்து இன்னுமே வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.